சோதனை வரும்போது அந்த சோதனையை எப்படி மேற்கொண்டு அந்த சோதனையில் நிலைநின்று ஜெயிக்கணும். சோதனை மேற்கொண்டு ஜெயிப்பது நம்ம லைஃப்பில் வந்து மிகவும் அவசியமான காரியமாக இருக்குது. நம்ம லைஃப்பில் நிறையா சோதனை வரும்போது, நிறையா போராட்டம் வரும்போது, கண்டிப்பாக நம்ம யோசித்து பார்த்தா அந்த சோதனையிலையும் போராட்டத்திலையும் நம்ம விழுந்து போயிருப்போம். திருப்பி உலகத்தோட உலகமாக வாழ ஆரம்பிச்சிருப்போம். நம்ம நல்லா பைபிள் படிச்சுட்டு இருந்திருப்போம். நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆண்டவர் பிள்ளையா நடந்துட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த டைமில் நம்ம எதிர்பார்க்கிற காரியம் வந்து நடக்காமல், அந்த காரியத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு காரியம் நடந்துகிட்ருக்கும். அப்போ நம்ம உடனே டவுன் ஆயிடுவோம். ஏசப்பா, நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து நான் எதிர்பார்க்குற காரியம் நடக்காமல் அதுக்கு ஆப்போசிட்டான காரியம் தான் நடக்குது. எதுக்கு நான் பைபிள் படிக்கணும், எதுக்கு நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்போம். நமக்குள்ளேயே அந்த கேள்வியை கேட்டுட்ருப்போம். அதனால் அந்த பைபிள் படிக்கிறத விட்டுருவோம், ப்ரேயர் பண்ணுறத விட்டுருவோம். ஆனால் இதை கண்டினியூஸாக எவ்வளோ சோதனை வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், கண்டினியூஸாக நம்ம அந்த ப்ரேயர் பண்ணுறதையும் பைபிள் படிக்கிறதையும் விடாமல், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், ஏசப்பா, நான் பைபிள் படிக்கிறேன், நான் படிக்கிறேன், போராட்டம் வந்தாலும் சரி, எனக்கு இந்த காரியத்தில் நான் நினச்ச காரியம் நடக்காமல் அதுக்கு ஆப்போசிட்டான காரியம் நடந்தாலும் சரி, நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விடாமல் அந்த காரியத்தை பிடிச்சி நம்ம ஏசப்பா பிள்ளையா நின்னோம்னா, கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கலைன்னா கூட நம்ம மனசில் வந்து ஒரு சமாதானம் இருக்கும். அந்த காரியம் நடந்தாலும் அந்த சமாதானம் இருக்கும். அந்த காரியம் நடக்காமையே போனால் கூட அதில் ஒரு சமாதானம் நம்ம இருதயத்தில் ஒரு சமாதானம் வரும். இதை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறையா வாட்டி என்னோடய லைஃப்பில் நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, நிறையா வாட்டி நான் சோதனையை மேற்கொண்டு ஜெயிக்கலை. நான் விழுந்து தான் போயிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் விழுந்து போகும்போதும், ஒருத்தவங்க ஒரு சாட்சி சொல்லும்போது, அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது, அப்போ நான் யோசிச்சிருப்பேன், ஐயோ, நம்மளும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு கண்டினியூஸாக ப்ரேயர் பண்ணியிருந்துருக்கணும். நம்மளும் கண்டினியூஸாக பைபிள் படிச்சிருந்துருக்கணும். நம்மளும் ஏசப்பா பிள்ளையா நின்றுருந்துருக்கணும். நம்ம இதெல்லாம் பண்ணாமல் போனதுனால தான் நம்மளுக்கு இது நடக்கலை. நடக்கவிருக்கிற நல்ல காரியங்கள் நடக்காமல் போகிறதுக்கும் நம்ம தான் காரணம். நம்மளோட பைபிள் படிக்காமல் போகிறது, நம்ம ப்ரேயர் பண்ணாமல் போகிறது, நம்ம சோதனை நிற்காமல் போகிறது, இதெல்லாம் தான் நம்மளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், நன்மையான காரியங்கள் நடக்காமல் போகிறதுக்கும் நம்ம ஒரு ரீசனாக இருக்கும். அதனால இது நம்ம மாம்சத்தால் முடியாது. கண்டிப்பாக நம்ம மாம்சத்தால் இதை மேற்கொள்ளவோ ஜெயிக்கவோ கண்டிப்பாக முடியாது. அதுக்கு வந்து ஆண்டவரிடத்துல தான் நம்ம வந்து பலத்தை கேட்கணும். ஏசப்பா, நீங்கள் எனக்கு இந்த சோதனையும் இந்த போராட்டத்தையும் மேற்கொள்கிறதுக்கு எனக்கு பலத்தை கொடுங்க. நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அந்த இடத்துல நமக்கு பலத்தை கொடுப்பாரு. நம்மளுக்கு அந்த சோதனையும் போராட்டத்தை மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் கிருபையை தருவார், பலத்தை கொடுப்பாரு, நம்ம இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. இந்த உலகத்துக்குள்ளே நம்ம போகும்போது கண்டிப்பாக வந்து சமாதானமாக இருக்க முடியாது. நம்ம மீட் பண்ணுற பீப்புளாக இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ ஒருத்தர் மூலமாகவோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் வரும், ஏதாவது ஒரு சோதனை வரும். அப்போ வந்து நம்மளுக்கு கோபம் வரும், நம்மளுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், டிப்ரெஸ் ஆகும். ஆனால் அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும், நம்ம எல்லாவற்றையும் ஜெயிக்கணும். சோதனை வரும்போது அதில் விழுந்து போகக்கூடாது. அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதில் வந்து ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பா, எனக்கு நீங்கள் பலத்தை கொடுங்க, இந்த சோதனையில என்னால் நிற்க முடியலை சொல்லுங்க. நான் நிறையா வாட்டி இதை சொல்லியிருக்கேன். ஏசப்பா, இந்த சோதனையில என்னால் நிற்கவே முடியலை, இதை என்னால் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன், இதை ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் ஓவர் கம் பண்ண முடியலை, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு இது தப்புன்னு தெரியுது, ஆனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இதை ஓவர் கம் பண்ண எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படியே கேளுங்க. ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா என்னோடய லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் நான் சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக அந்த ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எவ்வளோ போராட்டம் வந்தாலும், எவ்வளோ சோதனை வந்தாலும் ஆண்டவர் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே கொண்டு வர கிருபை தருவாங்க. ஏன்னா நம்ம சோதனை போராட்டத்தை மேற்கொண்டால் தான் நம்ம அந்த உலகத்தில் நிற்க முடியும், ஜெயிக்க முடியும், இருதயத்தில் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, உலகத்தை ஜெயித்தேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் வந்து உலகத்தில் வந்து மனுஷனாக பிறந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சோதனை போராட்டங்கள் எப்படி இருக்கும்னு தெரியறதுக்காக தான் மனுஷனாக வந்து பிறந்து நம்ம வந்து போராட்டங்களையும் சோதனையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதை தெரிஞ்சுக்கணுன்னு தான் உலகத்தில் வந்து மனுஷனாக அவதரித்தார். அப்போ வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தை நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளும்
இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்க சோதனையும் போராட்டையும் ஜெயிக்கணும். நம்ம ஆண்டவருக்காக நிற்கணும். ஆண்டவர் பிள்ளையாக இருக்கணும். நம்ம சமாதானம் அப்போ தான் நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். நமக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தால் தான் நம்மளை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சமாதானம் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து கஷ்டமான விஷயம். நான் வந்து எதுவுமே ஈஸின்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே கஷ்டம்தான். ஜெபிங்க, ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த வேலைக்காக நன்றி சுவாமி. சோதனைகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் தக்கதான கிருபைய பலத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்க. நாங்கள் பலவீனமான பாண்டம். எங்களால் சோதனைகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. அதை விழுந்து போவோம். ஆனால் நீங்கள் தான் ஏசப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். உலகத்தில் இருக்கிற சோதனை போராட்டங்களும் அதிகம் சுவாமி. எங்களுக்கு அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளவும் அது எல்லாவற்றையும் ஜெயிக்கவும் தக்கதான பலத்தையும் கிருபையும் தாங்க. நீங்கள் கூட இருங்க, வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்து பாதுகாத்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.